முதிர் கண்ணி மெகா மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. இங்கெல்லாம் மாமா மச்சனாடா. உன்னை பசச்சோட இந்த மாதிரி எனக்கு தெரியல. இதோட 5வது புள்ளிய நீங்க சைட் அடிச்சாச்சு. நான் வீட்டுக்கு போல என்னைய விடுங்கடா. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாதா? டேய், எனக்கு தொகுதி வேலை ஏகப்பட்டது இருக்கு. இந்த மாதிரி வெட்டியெல்லாம் நான் நிக்க மாட்டேன். சரி, நீ நிக்க ஓகே. உன் மச்சான் பொண்ணுத்துறை நிக்காரு. அதான்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சேர்ந்திருக்கிறது எப்படிப்பட்ட இடத்துல? அந்த புள்ளைய பாரு. ஆமாடா. ஆமா, விக்கி என்ன வெறப்பா உட்கார்ந்துருக்கான். அவன் வெறப்பாலாம் உட்காரல. அவன் சைட் அடிக்கிறது நமக்கு தெரியக்கூடாதுன்னு அப்படி உட்கார்ந்துருக்கான். என்னடா கேயுமாடா? நான் பசுக்குறேன் நிக்க நம்பிட்டேன். உன்னைய போய் யோக்கிய சிகாமணி நினைச்சிட்டேனே. அங்க பாருடா. நீ வாடா. அங்க பாருடா. நல்லவ யாரு கெட்டவ யாரு ஒண்ணு புரியல. என்ன விடுறா, நான் போறேன்டா. முடியாது. போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நாங்க எக்கு தப்பா சைட் அடிச்சு எக்கு தப்பா மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோயேன். ஒருத்தரா மாட்டினா ஒட்டுமொத்த அடி எங்க மேல விழும். இப்போ நம்ம 6 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோயேன். சரி சமமா பிரிச்சு கொடுப்பாங்கடா. அதுக்குத்தான் உன்னை நிப்பாட்டி வச்சிருக்கோம். நானும் அடி வாங்க மாட்டேன். நான் சைட்டா அடிக்கல. நீ அடிச்சன்னு யார்டா சொன்னா? நீ அடிக்கவும் வேண்டாம். பக்கத்துல நின்னா போதும் மெம்பர்ஷிப்புக்கு. அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான். ஆள் கொஞ்சம் குறையுதுடா. அதான் கலெக்டரடா போற. அங்க ஒருத்தருக்காரு பாரு, எஸ்ஏ. அவர் எஸ்ஐயா? இவர் ஐபிஎஸ் விளங்கிருண்டா. ஆமா, நீ கமிஷனர் தானே? அக்கோஸ். அக்கோஸா? யா. அந்த பிள்ளை பாரு, இன்னும் அழகு போறடா. எந்த பிள்ளை? அங்க பாருண்டா. விக்கி போதும். சிக்கன் வாங்காமையா பாத்துட்டு இருக்க? நான் மாப்பிளைக்கு பசங்க பாத்துட்டு இருக்கேன்டா. நம்பிட்டோம்டா விக்கி, நம்பிட்டோம். விக்கி பஸ் வருமா என்னடா? அவர் அவசரப்பட்டாருடா. அதான் நான் இருக்கேன், எல்லாம் பாத்துக்கிறேன். பாரு வர மாட்டா. இப்படி சொல்ற? அதான் உள்ள வெளியில லாக் பண்ணிட்டு வந்துட்டேன்னு. சரி, தாங்க முடியலடா. ரொம்ப சிரிக்காத, உனக்கும் வெயிட்டிங்ல இருக்கு. என் தங்கச்சி அப்படின்னா பண்ண மாட்டா. டேய், தேன்மொழி மாதிரிலாம் என் தங்கச்சி கிடையாது. ஆகா, எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வரானுங்க? மச்ச மாதிரிடா. இவங்களே மாதிரி இவங்க தங்கச்சும் நான் என்ன பண்ணாலும் விட்டு கொடுப்பேன். அப்படியா? இப்ப நிறைய போட்டு கொடுக்கேன் பாரு. டேய், ஓண்டா பூர்வ நான் தேன்மொழி போட்டு கொடுத்துருவேன். மாத்தி மாத்தி போட்டு கொடுங்கடா, நல்லா இருக்கும். டேய், ஆமாடா, இந்த புள்ள அழகா இருக்குடா. அழகா இருக்கு பத்தியா? அதான் நான் சொன்னேன். ஆனா ஒண்ணு விக்ரமே, உன் கூட சேர்ற யாரும் உருப்பட மாட்டாங்க. மாப்பிள்ளை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கா? நிக்க மட்டும் நில்லு. ஆமா, மாப்பிள்ளை பத்தி குறை சொல்லக்கூடாது. ஐயோ, இவ்வளவு பாசத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? ஒத்த மச்சான்டா. ஒத்த மச்சா பாசம் சரிதான்டா. நீ சைட் அடிக்கிறதுக்கு அவனுக்கு காவல்லாம் இருக்கானு பாரு. அதுதான்டா எனக்கு சகிக்கல. அடி போனாலும் இப்படி ஒரு மச்சா மாதிரி கிடைப்பானுல. எனக்கு ஒரு மச்சா இருக்கானே, 30 லட்சம். ஓய்ந்தா போதும்டா, மெதுவா சரி. மத்ததுக்கெல்லாம் சிரிச்சிடாத. இல்லடா, உன் மச்சான்னு நினைச்ச சிரிப்பா வருதுடா. எனக்கு மட்டும் அவனை நினைச்சிட்டோம்னா உச்சிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் சுருன்னு கோவம் வருதுடா. 30 லட்சம் ரூபாய் ஆட்டை போட்டுட்டான்ல, சிரிப்பா வரும். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு விட்டுட்டு ஏன்னா குற்றத்துக்கு போயிருமா? ஆத்தி, அடுத்த பிளான் குற்றாலத்துக்கா போட்டிருக்கானுவ. இன்னைக்கு என்ன விடுவிச்சிருவானுவா? எப்படி இங்க வந்து சிக்கிட்டல, இனி விடுதலை கிடைச்ச மாதிரிதான். ஆமாடா, அப்படியே அவளை பார்த்து 2 மாட்டிட்டு 30 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அப்படியே குற்றாலத்துல ஒரு குளியல போட்டுட்டு அப்படியே அங்க மீன் சாப்பாடுலாம் சாப்பிட்டு வந்துடலாம்டா. ஆமா, போன மச்சான் 30 லட்சத்தை தூக்கி கொடுத்துருவான் பாரு. ஏன் தர மாட்டான்? தூக்கி போட்டு 4 மிதி குளத்திலே மிச்சம்ல தரமாட்டேன்னு சொல்லுவான். அதான் பொண்ணு தர இருக்கானே, வாங்கி கொடுத்துருவான். மாப்பிள்ளை வீட்டை விட்டுட்டு நேரம் குற்றாலத்துக்கு போயிருவான். சில பூரம் டேலி எடுத்துக்கிடுவான். நினைச்சேன்டா என்னதான் சிக்க வைப்பீங்கன்னு. நாளா குற்றாலத்துக்கு வர மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதா? பொறுத்துறானே, நாளா வரமாட்டேன். நல்ல பிள்ளை சமத்த போயிட்டு வந்து பாப்போம். டேய், நீ வாய் திறக்காத. அம்மா, நீயும் நானும் எதிரி தானே. எதுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட பேசாத. நீ சொல்லு குட்டி, ஒப்பு குட்டி. ஏன் தேர்தலுக்கு முன்னாடி என்ன கிரிக்கடிச்ச? கருவாப்பையன்னு என்ன என்னமோ பேசுன?
ஆமா, நீனும் மீனாக்காவும் என்ன என்னமா பேசுனீங்க? சாம்பார் சாம்பார்னு. போதும் போதும். டேய், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நான் உன்னை கருவா பையன் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. சரின்னு ஒத்துக்கலாம். ஏன்டா என்ன பத்தி சாம்பார்னு சொன்னீங்க? நான் உன்னை பத்தி கருவா பையன் சொன்னா நீ என்ன பத்தி வெள்ள பையன்னு சொல்லி இருக்கணும். நீ ஏன்டா என்ன சாம்பார்னு சொன்ன? அவன் ஏன் கேவலப்படுத்துறான் பாரு. எனக்கு என்னடா தெரியும்? மீனாக்கா அதாண்ட சொல்லி கொடுத்தா. மீனாக்கா இதுக்கு விட கேட்டே ஆகணுமே. டேய் டேனியல், நான் அவ்வளவு வெள்ளெல்லாம் கிடையாதுலடா. நீ தானே அமுல் பேபி. பொண்ணு தர மாதிரி விக்கிற மாதிரி தான்டா இருக்கணும். கருப்பு இருக்க கூடாது, சோப்பு இருக்க கூடாது, வெள்ளைன்னு சொல்லக்கூடாது, கருப்புன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்கணும்டா. கரெக்டா இருக்காங்க பத்தியா? டேய், விக்கி எவ்வளவு அழகா இருப்பான் தெரியுமா சின்ன பிள்ளைல? அவன் இப்பதான் அப்படி இருக்கான். அப்படியா? ரொம்ப அழகா இருப்பேனோ? ஆமாடா, சுருண்ட முடியாதுமா, புத்து புத்துன்னு இருப்ப. இப்பமா பிள்ளை மாதிரியா இருக்க. அப்போனா நீ அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்க. அழகா இருக்க. செல்ல தம்பி. தம்பின்னா இந்த மாதிரி பாசமா இருக்கான். போதும்டா, நீ அவனை கொஞ்ச நேரம் போதும். நீ செல்லம் கொடுத்து அவன் எங்க கழுதையா வந்துட்டு இருக்கான். பிள்ளை பார்த்து கழுதைன்னு சொன்ன, அதுக்கப்புறம் தான் இருக்கு. அவன் செல்ல நீ வாடா நீங்கிட்ட. பாரு என்ன எப்படி திட்டிட்டே இருக்கானே. சாமி, நீ எங்கேயாவது கொண்டு விட்டுற. இவன் அண்ணன் தம்பி பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? உனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. உன் அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு மாப்பிள்ள. ஆனா உனக்கு எங்கேயோ மச்சா இருக்குடா. அப்படிதானே? பாரு கொலையோ காலை பிள்ளைய திட்டிட்டே இருக்காதுடா. அவன் பச்சை நல்ல பாரு. காலையில வயக்கப்பட்ட சொன்னேன், இன்னும் போயிருக்கானு கேளு. நீ சும்மா தானே நீ போயிருக்கல. நான் எங்க இருக்க வேலையை போய் பாத்துட்டு இருந்தேன். அவன் போவான். அவன் வயக்கட்டெல்லாம் பயிரிக்க அவன் பாத்துக்குவான். சுப்பு திட்டுறான் போதா நீ? நான் இருக்கும்போது என்ன திட்டுறான்? நீ அண்ணங்கிட்ட வாடா. அப்படியே இடுப்பத்தி வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் வேண்டா. அவன் என் புள்ள முடியல என்னால. தருணு, நீ பச்சை பிள்ளையாடா? நல்ல கேளு டேனியல். அவன் பச்சை பிள்ளை தான்டா. என்ன பிள்ளை திட்டிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நீ பச்சை பிள்ளை? ஆமா, நீ பச்சை பிள்ளை. ஆமா, அப்போ அழகு ராணி யாருடா? சரி சரி, விடு விடு. அங்க திரும்ப இல்ல, நான் கேட்டது மட்டும் போய் சொல்ல. சரி சொல்லிட்டோம்ல, அங்க திரும்ப. இன்னொரு வாட்டி அவனை தூக்கி கொஞ்சம் பார்த்தேன்னு வச்சுக்க, அவனை விட்டுருவேன். உன்னதான் உடம்பு அடிக்க மாட்டேக்க. என்ன நீ அவனை அதட்டிட்டு இருக்க? நீ திரும்ப. அவனுக்கு 7 வயசாகுது. இன்னும் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாம் பசேர வந்த மாதிரி தெரியலையே. ஏன் இல்லன்னா இந்த விக்ரமுக்கு பசேரி போவே தெரியாதாங்க? இத்தனை பேரு பசேத்த வந்திருக்கான். இந்த வீட்டுக்கு ஒரே மாப்பிள்ள தொலைஞ்சு போயிட்டோம்னா ஒக்க போறதுக்கு ஒரு அளவு இல்ல. நீ தொலைஞ்சு போயிருவியா? ஆமா, விளையாட்டுக்கார மாப்பிள்ள. எரும மாடு மாதிரி இருக்க, நீ தொலைஞ்சு போயிருவியா? ஒரே மச்சான்டா. உன் அண்ணனுக்கு ஒரே மச்சான் தெரியுமா? போதண்டா போதும். சோப்பா, இப்பமே கண்ணை கட்டுதே. பொண்ணுத்தானே, நான் வேணா காசு தரேன். ஒரு ஏசி காரை வேணாலும் பிடிச்சு அனுப்பி விடுங்க. உங்க அக்க போறலாம் பார்க்க முடியல. நல்ல சிவனுக்கு சந்தேகம் வரும். அதான்டா பஸ்ல ஏத்தி விடுறோம். இல்லன்னா எங்கிட்ட மாப்பிள்ளைக்கு நாங்க ஒரு காரை பிடிச்சு அனுப்ப மாட்டோம். அங்க நல்ல சிவன் வெயிட்டிங் நிப்பான். இவன் எப்படி வரான்னு பாக்கிறதுக்கு. பஸ்ல போனதுல வேத்து விருத்து போவான். அதுக்குத்தான். இப்ப என்ன, இவன் வேத்து விருத்து போகணும், அவ்வளவுதானே? ஆமாடா, இவன் தொப்பு தொப்பா நினைஞ்சு போகணும், அவ்வளவுதான். இத முறைய சொல்லி இருக்க வேண்டியதானே. என்ன பண்ண போறான்? அந்த சைடு பாரு. ஐயோ, என்ன இன்னைக்கு பார்த்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இவ்ளோ கூட்டம் இருக்குது. ஒருத்தர் மொழியும் சரியில்லை. ஐயோ, தப்பான நேரத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோமா? டேனியலு, நீ சொன்ன மாதிரியே எனக்கு கொஞ்சம் வேத்துக்கிட்டு தான்டா வருது. அதான் சொன்னேன்ல. சாரி, நீ ரொம்ப ஃபீல் பண்றல. எப்படா நீ மனசுக்குள்ளே பேசதான் நினைச்சு வெளியில சொல்லிட்ட. தேன்மொழி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேவுல நம்ம கண்ணுல படலையேன்னு. அப்படித்தானடா? ஆமாடா, ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் தலை எழுத்து. அப்படியா? இல்ல சொன்னேன். உங்க நொண்ணனை பாரு, இவ்வளவு வெறப்பா நிக்காமனே. அவன் யோக்கியண்டா. அந்த யோக்கிய சிகாமணிய கொஞ்சம் பாருடா. 2 பேருமே பாரு. 2 உனக்கு கண்ணு தானே. அது 2 பேருமே விடு. உன் மச்சான பாருடா. சரிடா, உன் மச்சானே விடு. உன் ஃப்ரெண்ட பாருடா. அப்படிலாம் பார்த்தா நான் தாண்டா யோக்கிய. நானும் தாண்டா. நீ தானே வந்த உடனே பார்த்தேன்.
சரி சரி விடு விடு விடு. இது பஸ் ஸ்டாண்டா இல்லனா வேற எதுமா? தப்பான நேரத்துக்கு வந்துட்டேனா? பஸ்ஸே பாப்போம். இதுல வேணா உட்காந்துக்கோங்க. சாதாரணமா தான் கேட்டேன் மச்சான். ஐயோ மாப்பிள்ள சாதாரணமா கேட்டேன். உங்க முன்னாடி அந்த பிள்ளை நிக்குத அதனால உட்காருமான்னு கேட்டேன். நீங்க வேற நம்பிட்டேனே நம்பிட்டேன். நீ உட்காருடா, நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க? உட்காரு. அட்டேய் நீங்கெல்லாம். ஆமா மச்சான் நம்பிட்டேன் மச்சான். ஐயோ ரொம்ப ஒட்டுறானுங்களே. இவங்கெல்லாம் எந்த ஒரு காரணம்? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையேங்க. ஒருவேளை அன்னைக்கு பட்டி சடங்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ? அப்படியேதான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த மூஞ்சில நாங்க எல்லாம் பார்த்ததே இல்லையே. இது உங்க குரூப்ல தானே நீ பாத்துருக்க? பாத்துருந்தா நான் இதுக்குதான் தேன்மொழி கட்டிருக்க போறேன். அதானே கரெக்ட் ஆன்சர். விக்கி திரும்பிட்டேன்டா. அத்த நல்லா இந்த பஸ் வரும். இப்ப பார்த்து வரலான்னு பாரு. பஸ்ஸே வரக்கூடாது. அந்த பிள்ளை என்ன பாக்குடா. பாக்குன்னு தானே நீ அப்படி சொன்னது? சே இல்லடா, நான் அழகா இருக்கேன்னு அந்த பிள்ளைய பாக்குடா. சோதிக்காதடா, என்ன சோதிக்காத. உனக்கு போறாம இப்ப கூட பிள்ளை என்னதான் பாக்கு பாரு. அப்படி ஒண்ணு. ஆமாடா நான் சொல்லல. இந்த குரூப்ல நான் தான்டா மன்மதன். மன்மதன் இல்ல காதல் மன்னன். காதல் மன்னன். நான் ஒண்ணும் பண்ணல. அந்த பிள்ளை என்ன பட்டு சிரிச்சுது. நான் எதுவும் பண்ணலப்பா. ரோகிணிட்டே போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்குது. என்ன எல்லாரும் என்ன குறுக்குன்னு பாக்குறீங்க? நானே இப்ப எந்த பிள்ளை யாருக்கு பாக்குறதே இல்ல. அந்த பிள்ளை தான் என்ன பார்த்துச்சு சொல்லிவிட்டேன். உண்மையிலே நீங்க மன்மதன் தான். ஆமா. ஐயோ மச்சான் இதுக்கு மாப்பிள்ள அதுவும் எங்களுக்கு பெருமைதான். இங்கெல்லாம் ஒரு மச்சான். டேய் எங்க மாப்பிள்ளை பத்தி எங்களுக்கு தெரியும்டா. ஆனா இன்னைக்கு தானே உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அங்க திரும்பி. அப்புறம் டேய் பொண்ணு உங்க நொன்னே பாக்குற வேலையை பத்தியல. என்னடா புரியுதுடா. அந்த பிள்ளை திரும்பி பார்க்கணுமா? அப்படிலாம் பண்ண பிள்ளை திரும்பி பார்க்காது. வித்தியாசமா பண்ணணும். வேலையில அப்படியே நாங்க எட்டிட்டு மிதி கால் பக்கத்துல தான் இருக்க. எட்டிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க. பொறுத்த மச்சான் உங்க ஷர்ட் சூப்பரா இருக்க. அப்படியா? அடே நான் போறேன்டா. என்னால முடியல. நான் போறேன். என்ன விடுங்க. டேய் பஸ்ல தானே பாருங்கடா. யோக்கிய சிகாமணின்னு சொன்னீங்க. சும்மாடா சும்மா மாப்பிள்ளைக்காக விளையாண்டுட்டு இருக்கான். சப்பா இந்த பஸ்ல காணுமே. இவனுக்கு வேற மனசுக்குள்ளேயே சிரிக்கிறானுங்க. எல்லாம் காதுல கேக்குது. இருந்தும் இங்க போக முடியாது. பஸ்ஸை விட்டுட்டோம்னா போச்சுது. ஆபீஸ்க்கு போக முடியாது. என்ன பண்ண? கிஷோர் என்ன சொல்லி நான் திகச்சு போய் நிக்க. பொண்ணு தரதானா இது பொண்ணு தர சார் தானான்னு வியப்புல நிக்கிறேன். மச்சான் ஆட்டம் போடாமலாம் இருந்திருப்பாரு. இப்ப நம்ம ரெண்டா இவன் ஆட்டம் போட்டிருப்பான்னு. நீ காதல் மண்ண இல்ல தனிக்க மாதிரி இவன் தாண்ட காதல் மன்னன். மம்மி மம்மியா மம்மியா சாண்டல் மம்மிடா. ஓ சாண்டல் மம்மியா? மச்சான் மச்சான் உங்க தங்கச்சி தானே நான் யாரையுமே பார்த்தல தெரியுமா? காதல் மன்னன் காதல் மன்னன். பாட்டிட்ட போமா ஆபீஸ்க்கு போணும்ல. அச்சச்சோ அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ வீட்டுக்கு கூட போனா பஸ் வந்துருமே. செல்ல வீட்டுக்கு போமா. மம்மி மம்மிங்குது. இந்த பொண்ணு வந்து தூக்குதானு பாரு. அதானே இப்பெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நெருப்பா இருக்கு. அதுக்கு அழுதுகிட்டே மம்மி மம்மிங்குது. ஐயோ பாப்பா வீட்டுக்கு போ. எனக்கு பஸ் வந்துரும். சொன்னா கேளுமா. வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போமா. சொன்னா கேளு. டேடியா? நான் இல்லடா. நான் இல்ல. அது யார பார்த்து டேடின்னு சொல்லு தெரியலையே. எங்க டாடில யாரும் இல்ல. அப்படி சொல்லக்கூடாது.
பாப்பா இங்க டாடில இல்ல, நீ வீட்டுக்கு போ. என்னடா என்ன பார்த்து டாடிங்குது? டாடியா? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு எங்க ஃப்ரெண்ட பார்த்து டாடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னடா என்ன நடக்குது? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? குழந்தை நீங்க வா. குழந்தை காலை பிடிச்சிருக்கடா. என்னங்க உங்க பாப்பாவை தூக்குங்க. என்னடா சொல்லு அது பாட்டுல பாத்துட்டு நிக்குது. மச்சா இங்க வாங்க, காலை பிடிச்சிருக்கு. பாப்பா இங்க வாங்க, மாமா கிட்ட வாங்க. அது தெளிவா சொல்லுடா. இங்க வாங்க, உங்க மாமா கிட்ட வாங்கம்மா, மாமா கிட்ட வாங்க. ஏமா நீ என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த பொண்ணு அதிர்ச்சியில தானே நிக்குது. எங்க உங்க பொண்ணை கூப்பிடுங்க. அது எங்க அண்ணனை பார்த்து அப்பா அப்பாங்குது. இம்மா உங்க பொண்ணு யாரையும் அப்பா பாடு கூப்பிட்டு பாத்துட்டு நிக்கிறீங்க. சரி கூப்பிடாதீங்க. இம்மா பிள்ளை தூக்குங்களேன். பொண்ணு இங்க வா. காலை விட மாட்டேங்கிறடா. என்ன குழந்தைய தூக்குங்க. ஏன் காலை கட்டி பிடிச்சிருக்கு? என்னடா அந்த குழந்தை கொண்டு நான் தூக்குறேன். ஏமா ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கோம். பிள்ளை தூக்குமா. காது கேட்க தானே பாரு இந்த பொண்ணுக்கு. ஏமா ஒன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிள்ளை தூக்குமா. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? பிள்ளை தூக்குங்க. இப்ப பிள்ளை தூக்க போறீங்களா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கோம், காது கேட்கணும் பாரு. குழந்தை அழுதுங்க. அதுக்கு ஏதாவது ஆயிராம பிள்ளை தூக்குங்க. கல்லிஞ்சமா நிக்கிறா. எங்க குழந்தை அழுது பார்க்க முடியல. அம்மா அம்மா இங்க வா. என்னங்க என்ன ஆச்சு? எதுக்கு உங்க பொண்ணு இவரை பார்த்து டாடிங்குது? என் அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணா? அக்கா பொண்ணா? ஆமா என் அக்கா பொண்ணு. எங்க அத்தா மிலிட்டரியில இருந்தாங்க. ஒரு போர்ல இறந்து போயிட்டாரு. எங்க அத்தா இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சில எங்க அக்காவும் இறந்து போயிட்டா. எங்க அத்தா கிட்டத்தட்ட அவங்க சாயலே தான் இருப்பாரு. சாயல அப்படியே இருப்பாரு. அதே வெயிட் உங்களே மாதிரி தான் இருப்பாரு. அதான் உங்களை பார்த்து அப்பான்னு சொல்லிட்டா. அதான் என்னாலே தடுக்க முடியல. அவ எப்பவுமே அப்பா வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அதான் உங்களை பார்த்தோன்னே அவ அப்பா நினைச்சிட்டா. சாரி. சரி வீட்டுல விட்டுட்டு வரலாம்ல. எங்க அம்மா தான் பாத்துட்டு இருப்பாங்க. எங்க அம்மா டீ கடை வச்சிருக்காங்க. அங்க ஏதாவது வேலை விஷயமா நின்று இருப்பாங்க. இவ ஓடி வந்துட்டா. எனக்கு இந்த பஸ்ஸை விட்டுட்டா வேற பஸ் இல்ல. நான் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுவும் போச்சுன்னா ஒரு நாளைக்கு லீவ் போட்டா சம்பளம் கிடைக்காது. சரி டாடினே கூப்பிட்டுக்கா. டாடிதான். சரி விடு. சரி நீ வீட்டுக்கு போ. இது சரியா படாத. சரி பொண்ணு நம்ம கிளம்புமா? குளத்துல பிள்ளைய விட்டுட்டு வா, கிளம்பலாம். இருங்க வரேன். செல்லக்குட்டி நீ வீட்டுல இருக்கணுமா? அப்ப வந்து பேர் வந்து பாக்குறேன். சரியா டாடி வேற வந்து பாக்குறேன். டாடி உன் கூட தான் இருப்பேன். சரியா பொண்ணு கிளம்பலாம் வா. மச்சான் வாங்க நேராவது. சரிதான், இது பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிரும். பொண்ணு தர வான்னு சொன்னேன். இருங்கடா வரேன். குட்டி பாப்பா நீ வீட்டுல இருக்கணுமா? அப்ப பேர் வந்து பாக்கணும். வீட்டுக்கு போலாம். டாடி பேர வருவாங்க. வா. என்ன எனக்கு இது என்னமோ சரியா படல. பொண்ணு வான்னு கூப்பிட்டேன். இருங்கடா குழந்தை இறங்க மாட்டேங்குதுல்ல. மச்சான் வாங்க போலாம். பொண்ணு வந்துட்டேன். பாப்பா அப்ப போயிட்டு வர வேற வந்து பாக்குறேன். இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. வாங்க கூப்பிட்டு போயிடலாம். எங்க பிள்ளைய வாங்குங்க. அம்மா வா. எவ்வளவு அசால்ட்டா அம்மா வான்னு கூப்பிட்டுறா பாரு. எனக்கு எதுவும் சரியா படல. சீக்கிரம் நீங்க வாங்கி கொடுத்துரு. சார் பிள்ளைய வாங்கி கையில கொடு. அதான் சரி.
பாப்பா இங்க வா. இருங்கடா குழந்தை வேறடா. பின்வெளிவில் என்னெல்லாம் வரும்னு தெரியும். தெரிஞ்சு என்னால பாத்துட்டு இருக்காரு. சொன்ன கேள்வி பொண்ணு தர வா. ஏ தரணே அவனை இழுத்துட்டு வா. இருங்கடா உங்ககிட்ட நான் பேச ஒரு பிரச்சனை இல்லை. தரணே அவனுக்கு தள்ளு. சொல்ல சில பிள்ளை வாங்க மாட்டேங்கிறா. அம்மா வாமா. இருடா உள்ள அழுதுல பொண்ணுக்கிறா. இருங்கடா வரேன். கீழே இருந்துங்க. அப்ப பெற வர அப்ப பெற வர வந்து பாக்குறேன்னு. டாடி உன் கூட தான் இருப்பேன். கீழே இருந்துங்க போயிட்டு அப்ப இப்போ வந்துடுறேன். தருணோட எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னேன். குழந்தை அழுதா என்ன வெளில தருணே கையில விடுடா. உங்க பிடிச்சாயி இருக்குடி உனக்கு என்னமோ பிளான் எடுக்கு. நாங்க யாருன்னு தெரியாம எங்க கிட்டே வா. ஏதோ பிளான் இருக்குடா. இவன் நிக்கிற ஸ்டைல பார்த்தா தெரியல. இதை விடுடா குழந்தை அழுதுடா. இதை விடுடா. குழந்தை அழுது விடு. தருண் இருடா வாயஸ்க உனக்கு. தருண் விட்டுறாத. வித்தியனே அப்படியே கூட்டிட்டு போயிருங்க. இவன் யாரு என்ன கண்டுபிடிக்கிறேன். எவனோ ஒருத்தன் நம்மள டார்கெட் பண்றான்டா. எவனோ ஒருத்தன் நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். குடும்பத்துல ஏதோ பிரச்சனை வரப்போகுது. இவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிட்டக்கூடாதுடா. நம்ம யாருன்னு தெரியாம விளையாடுறாளா தெரிஞ்சுதான் விளையாடுறாளா. சரி குடும்பத்துல பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். சரி நீ பாத்து போ. சரி கவனமா இருங்கண்ணா. சரி நீ வீட்டுக்கு போன எனக்கு கால் பண்ணு. சரி ஐயோ அப்பா கோத்த இருக்காரா என்ன செய்யறாரு ஒண்ணும் புரியல. சரி உள்ள போய் பாப்போம். என்ன நான் திட்டுவாரு. இந்த கதை வழி வாங்கி இந்த கதையில விட்டுற வேண்டியதான். நல்ல நேரம் ரோஹிணிய கூட்டிட்டு வரல. அப்பா வாடா விக்ரம் வாடா. என்னப்பாச்சு ஏன் அம்மா அழுட்டு இருக்கீங்க. என்னப்பாச்சு என்னாச்சு. அதை என்கிட்ட கேட்க எப்படி சொல்லுவேன். போச்சுடா நம்ம ஒட்டுமொத்தமா ஏமாந்துட்டோம்டா. என்னப்பா சொல்றீங்க ஏமாந்துட்டோமா. ஆமாடா ஏமாந்துட்டான்டா. எல்லா சொத்தும் ஒரே நல்ல போயிட்டுடா. இருக்கு இந்த வீட்டை தவிர வேற ஒத்த ரூபா கையில இல்லடா. எல்லாத்தையும் ஏமாந்துட்டேன்டா. எல்லாத்தையும் ஏமாந்துட்டேன்டா. என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டேன்டா. கையெழுத்து கட்டானேன்னு போட்டேன். அவங்கிட்ட நான் கடன் வாங்கிட்டு தான் கையெழுத்து போட்டிருக்கேன்னு போட்டு என் சொத்த பொருள் வாங்கிட்டு போயிட்டான்டா. கடன் அடைச்சிட்டு பத்திரத்தை வாங்கிக்கன்னு சொல்லிட்டான்டா. யாருப்பா யாரது. அவங்கிட்ட கடன் வாங்கினது என்னமோ உண்மைதான். இந்த தேர்தல் சமயத்துல கொஞ்சம் வாங்கி இருந்தேன். அவன் வட்டி முதல்ல அது இதுன்னு போட்டு ஒட்டு மொத்த சொத்தையும் வாங்கிட்டான்டா. யாருப்பா விடுத போட்டோடா. என் புள்ளடி இருக்க எனக்கு அது போதும். எல்லாம் போச்சுடா. என்னப்பா அது எப்படி போகும். நமக்கு என்ன கொலை சொத்தா இருக்குது. கோழி கொலையா இருக்குது. அது எப்படிப்பா போகும். போயிட்டுடா எல்லாம் போயிட்டுடா. எல்லாம் போயிட்டு. என்னப்பா சொல்றீங்க உண்மையா. ஆமாடா ஆமா. நீ ஒழுங்கா வேலைக்கெல்லாம் போட சம்பளத்தை நம்பிதான்டா இந்த குடும்பமே இருக்குது. அது போக நீ வாங்குற சம்பளத்திலே பாதி வட்டி கட்டணும்டா. இது சாப்பாட்டுக்கே கஷ்டம் தான்டா. என்னப்பா சொல்றீங்க. உனக்கு 60,000 சம்பளம் அப்படிதானே. ஆமா அந்த ஏடிஎம் என்கிட்ட கொடுத்துரு. நான் குடும்பத்தை பாத்துக்கிடுத. என்ன சொல்றீங்க. இது வரைக்கும் ஒரு சம்பளத்தை நான் கேட்டது இல்ல. உனக்கு எவ்வளவு சம்பளம்னு தெரியாது. ஏன் உன் ஏடிஎம் கார்டை கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனா இனி வர வழி இல்ல. உன் ஏடிஎம் கார்டு என்கிட்ட கொண்டா. அப்பா உன் சம்பளத்தை நம்பிதான் இந்த குடும்பமே இருக்குது. கொஞ்சம் சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் கடனையும் அடிச்சுட்டா அப்புறம் எப்படியாவது பொழைச்சுக்கலாம்டா. உன் ஏடிஎம் கார்டை கொடுடா. ஏடிஎம் கார்டா. ஏன்பா ஏடிஎம் கார்டை கொடுடா. ஏடிஎம் கார்டு ஏடிஎம் கார்டு. ஏண்டா அப்பா சம்பாதித்துல மட்டும் எவ்வளவு சுதந்திரமா எடுத்து உன் இஷ்டத்துக்கெல்லாம் செலவு பண்ணுன. அப்பா இப்ப எல்லாத்தையும் எடுத்து வந்து நிக்க உன் சம்பாதித்துல வாழறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாடா. அப்போ அப்பா சம்பாதித்துல பிள்ளைக்கு உரிமை இருக்கு. புள்ள சம்பாதித்துல அப்பனுக்கு உரிமை இல்ல. அப்படி இல்லடா. அப்படி இல்லப்பா. அது வந்து ஐயோ ஏடிஎம் ரோஹிணி இருக்குது. அப்படிதானடா. போடா நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறத போடா. என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கும் போது உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். என்ன லோக்கல் சரக்கு நீ அடிச்ச. ஃபாரின் சரக்கு அடிச்ச. உன்னை என்னைக்காவது லோக்கல் சரக்கு அடிக்க விட்டுருப்பாடா. உன்னை வைரத்தால அலங்கரிச்ச. ஒரு சுவார் தர மாட்டேங்கிறியடா. அப்பா அது வந்து போடா. இருங்கப்பா நான் வாங்கித்தாரேன். அப்படின்னா ஏடிஎம் இவங்கிட்ட இல்ல. வாங்கித்தாரேன்னா அவ வச்சிருந்தப்பா. எவா என் பொண்டாட்டிப்பா. பொண்டாட்டி ஓவர் பாசமா தான் இருந்திருக்கான்.
அவகிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். வாங்கி தரேன்ப்பா. சீக்கிரம் வாங்கி தாடா. இப்போ வர சொல்றேன்ப்பா. வந்தோடனே வாங்கி தரேன். எங்க போயிருக்கா? ஆ, அது வந்து அது வந்து அன்னைக்கு பெரியம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி சரி, வர சொல்லி எங்கேயோ போயிட்டு போறாங்க. எனக்கு ஏடி வத்தா. சரிங்கப்பா, நீங்க உள்ள போங்க, நான் அவளை வர சொல்றேன். சரி சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வா. இனிதாண்டா இந்த நல்ல சிவ ஆட்டத்தை நீ பார்க்க போற. இனி இந்த நல்ல சிவ ஆட்டம் பயங்கரமா இருக்கும். கவலைப்படாதீங்கப்பா, நான் சீக்கிரம் தாரேன். சீக்கிரம். என்ன அப்பா இப்படி சொல்றாரு? பைத்தியமாடி ஒற்ற வாயில நண்டுட்டு இருக்கா. புள்ள இருக்கு, வீட்டுக்கு போடி. இந்த நண்டி சொல்லிக்கிட்டு இருக்க. என் புள்ள இருக்கு, நீ போடி வீட்டுக்கு. அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. எங்க போகுதுன்னு தெரியல. அதான் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது. அந்தந்த காலம் வரதுக்கு முன்னாடி தப்பு பண்ணணும். இப்படிதான் அசிங்கப்படணும், அவமானப்படணும், கஷ்டப்படணும். இதே முறைப்படி சேர்ந்திருந்தா இன்னத்துக்கு எல்லாரும் நம்மள தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. பொண்ணுத்திர மாமா தரையிலே நடக்க விட்டுக்க மாட்டாரு. விக்கி மாமா குழந்தை மாதிரி பார்த்திருப்பாரு. ஆனந்தி அக்கா எனக்கு குழந்தை மாதிரி தாளாட்டி சீராட்டி தூங்க வச்சிருப்பாங்க. நம்ம குழந்தை எப்போ பிறக்குன்னு எல்லாரும் நாளை எண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம குழந்தை பிறந்திருந்தா மகாராணி மகாராஜாவா கொண்டாடி இருப்பாங்க. அந்த வீட்டையே அராஜகம் பண்றது நம்ம பிள்ளையா இருந்திருக்கும். நம்ம 2 பேரும் செஞ்ச தப்புனால நம்ம பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல, கிடைக்கவும் செய்யாது. அவமானம் மட்டும்தான் நம்ம குழந்தைக்கு கிடைக்கும். நாம 2 பேரும் செஞ்ச தப்புக்கு பிள்ளைக்கு தண்டனை. எங்க அம்மாவும் அப்பாவும் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சேன். பட்டு எனக்கு புத்தி வரலையே. அதே தப்பு தானே நானும் பண்ணிருக்கேன். என் அம்மா எனக்கு செஞ்ச தியாகத்தை தானே நான் என் பிள்ளைக்கும் பண்ணிருக்கேன். ஆனா அப்படி மாதிரி நான் கைவிட மாட்டேன். அதனாலதான் இன்னும் நான் உசுரடியே இருக்கேன். எனக்கு தான் அப்பா இல்லாம போயிட்டாரு. ஆனா என் பிள்ளைக்கு அப்பா இருக்காரு. அதனாலதான் நான் இன்னுமாவது வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி வா, வீட்டுல போய் சொல்லிடலாம். ஏத்துக்குவாங்களா? அடுத்த வாரம் விக்கிக்கு கல்யாணம். வேற வழி இல்ல, நீ அங்க இருந்துதானே ஆகணும். வா, இதுக்கப்புறம் நான் எங்க கொண்டு வைக்க முடியும்? வா. பரவாயில்ல, 2 அடி அடிப்பானுங்க, அடிச்சா கூட பரவாயில்ல. அவனுக்கு தலை குடிஞ்சிருவானுங்கன்னு பயமா இருக்கு. எங்க வேற ஏதாவது யோசிக்க முடியாதா? ஒரு வாரம் தானே. விக்கி மாமாக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா அப்புறம் நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது வரைக்கும் வேற எங்கேயாவது? எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அன்னக்கிளி பாட்டி குடும்பம் மட்டும்தான். வேற எனக்கு யாரையும் தெரியாது. அதான் கேக்குறேன், அந்த வீட்டுல யார்கிட்டயாவது உதவி கேட்டா? நல்ல விஷயத்துக்கு உசுர கொடுத்தா அது நமக்கு உதவி பண்ணுவாங்க. நாம செஞ்ச வேலைக்கு சத்தியமா உதவி பண்ண மாட்டாங்க. இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க நாளும் தெரிஞ்சவங்க. நம்மள மீறி நடந்த தப்பு தானே. துரோகத்தை தான் மன்னிக்க மாட்டாங்க. நாம செஞ்சது தவறுதான். எப்படி தவறாகும் சொல்லு? 2 அண்ணன் இருக்கும் போது நான் துரோகம் தானே. பாட்டி நம்பிக்கையில தானே கொண்டு வச்சாங்க. நம்ம நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டோமே. இப்ப என்னதாங்க பண்ண? ஒண்ணு சரணடையணும், இல்ல ஊரை விட்டே போகணும். ஊரை விட்டு போகணுமா? என்ன, குழந்தை நல்லபடியா பெற்றெடுக்க வேண்டாமா? உனக்கும் குழந்தைக்கும் ஏதோ ஆயிடக்கூடாது. நான் தாங்கிக்கிட மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுக்க நான் விரும்பல. நீ வேண்டாம் தானே சொன்ன. என் முட்டாள்தனத்தால இப்ப நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சரி, ஊரை விட்டு போயிடலாம். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வரலாம், சரியா? உங்களால உங்க அண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியுமா? தப்பு பண்ணிட்டல, தண்டனை அனுப்பிச்சுதான் ஆகணும். அவனை கூட வாழறதுக்கு கொடுப்போம் இல்லைன்னு நினைச்சுக்கிட வேண்டியதா. வாங்கிட்டு வந்த வரப்படி. ஆனா ஒண்ணு, என் பிள்ளைங்க தான் வளரணும். என் பிள்ளைய அண்ணன் தான் வளர்க்கணும். என் பிள்ளைய பெரிய அண்ணன் வளர்த்தே ஆகணும். எப்படியாவது என் பிள்ளைய கொண்டு சேர்ப்ப நம்பிக்கை இருக்கு. சரி வா, ஊரை விட்டு போயிடலாம். எங்க அடுத்த வாரம் கல்யாணம்? அதுக்கு முன்னாடி விஷயம் வெளியில தெரிஞ்சதே விக்கி கல்யாணமே நின்னுடும். பரவாயில்ல, அவங்க கல்யாணம் நடக்கட்டும். எங்க நம்ம ஓடி போனாலும் கல்யாணம் நின்னுடும். விக்கி மாமா கல்யாணம் பண்ணவே மாட்டாரு. அவரு உங்ககிட்ட கோவத்தை காட்டுவாரே தவிர அவருக்கு உங்க மேல கொள்ள பாசம். நீங்க என்ன அவருக்கு உசுரு. ஆமாங்க,
நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதே 10 நேரம் வந்து உங்களை பார்க்க வருவாரு. தூக்கத்துல கூட உங்களை கண்காணிக்கிறவரே எப்படிங்க நீங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ணுவாரு? நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன? ஒரு வாரம் தானே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனந்தி அக்கா கழுத்துல விக்கி மாமா தாலி கட்டின உடனே நம்ம அங்கேருந்து போயிடலாம். சரி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு காதலிச்சுட்டு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. நீங்க அழாதீங்க, நீங்க அழத என்னால பார்க்க முடியல. நீ படுற கஷ்டத்தையே என்னால பார்க்க முடியலையடி. நான் உன்னை எப்படிலாமோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவ்வளவு கஷ்டப்படுத்தி பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு சின்ன சபலம் நம்ம வாழ்க்கையே நாசமாக்கிட்டு. ஏண்டா ரோகிணி அவசரமா கூட்ட சொன்னியா? எதுக்கு? அப்பா எல்லாத்தையும் இறந்துட்டாராண்டா. யாரு? இந்த நல்ல சில. ஆமாடா, ஏமாந்தாலும் ஏமாந்துருப்பாரு. ஆசை ரொம்ப பட்டுட்டு தான் இருந்தாரு. இறந்தது பிரச்சனை இல்ல, யார் சம்பளத்துல கை வச்சிருக்காருடா. இதையும் கொடுத்துட்டு தெருல நின்றாதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். எப்படிடா அவர் சம்பளத்துல நான் சுதந்திரமா இருந்தேன், இப்ப ஏன் சம்பளத்தையும் போது நான் பார்த்தேன்னா அவருடைய ஏமாத்துறதுல வேற ஏதாவது பிளான போட்டிருப்பாரு. உனக்கே 50-60 சம்பளம், அதுக்கு அவட்ட கொடுத்துட்டேன்னா நீ என்னடா பண்ணுவ? உன்னே நம்பிக்கிற இவா என்ன பண்ண போறேன்னு தெரியலடா. லட்சுமி, உங்ககிட்ட இருக்க ஏடிஎம் தாயன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கொடுக்காம முடியாதுடா. அந்த ஏடிஎம் அவர்கிட்ட போயிட்டுனா நீ என்னடா பண்ணுவ? சரி, நீ 100-200 உங்க அப்பா கிட்ட வாங்கிடுவ. இவள வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டேன். இவன் முழுக்க ஒண்ணு நம்பி இருக்கா. இப்போ நீ ஏடிஎம் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டேன்னா இதுதான் அவரோட பிளானா இருக்கும். நீ அவர்கிட்ட போய் கை கட்டி நிக்கணும், இவன் ஒன்னையே நம்பி இருக்கணும், அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு உருளணும். இதுதான் ஒரு பிளானா இருக்கும். இல்ல, லட்சுமியை கையை தர மாட்டேன். அதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை செய்ய. என்ன? எப்படியோ சம்பள பணம் இந்த ஏடிஎம்க்கு தான் போகும். ஆமா, 2 அக்கௌண்டா ஓபன் பண்ணி அதுல முக்காசியம் இதுல கொஞ்சமும் போட்டுற மாதிரி பண்ண முடியுமா? என்னமும் பண்ணி தொலை. நீ முட்டாளுங்க அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இரு. எனக்கு என்னடா பண்ண சொல்ற? டேய், இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்ட பத்திக்கு ஏடிஎம் அவட்ட கொடுத்துட்டு நீ என்னடா பண்ணுவ? எங்க வீட்டுல எங்க அம்மா தான் மனசுல எல்லாம் பாப்பாங்க. ஆனா நாங்க சுதந்திரமா தான் எடுத்து பரமாறுவோம். அதனாலதான் இந்த வீட்டுல நாங்க இன்னும் ஒண்ணா இருக்க முடியுது. அந்த பண விஷயத்துல மட்டும் நமக்கு கெடுபடி வந்தது எப்பேற்பட்ட உறவும் முடிஞ்சு போயிடும். நான் எங்க அம்மா கிட்ட கை கட்டி நிக்காதனாலதான் தேன்மொழி என்ன மதிக்கிறா. ஆனா உன் வீட்டு நிலைமை அப்படி இல்ல. ஆம்பளை கையில வருமானம் வந்தாதான் பொம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுக்க தோணும். அவ ஒன்னதான் நம்பி வந்திருக்கா, உங்க வீட்டாளுக்கு நம்பி இல்ல. புரியுதா? முட்டாள் மாதிரி பண்ணி வாழ்க்கை எழுந்துறத நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு ஃப்ரெண்டா ஓப்பனா சொல்லிட்டேன், அவ்வளவுதான் பாத்துக்க. ஆசையா பொண்டாட்டிக்கு பூ வாங்க நினைக்கிறேன். உங்க அப்பா கிட்ட போய் ஏடிஎம் கேப்பா? என்னடா சொல்ற? டேய், ஒரு சினிமாக்கு போவீங்க, 4 இடத்துக்கு போவீங்க, ஏடிஎம் தூக்கி அவட்ட கொடுத்துட்டேன்னா நீ உங்க அப்பாக்காக தியாகம் பண்ணலாம். இவன் எதுக்குடா தியாகம் பண்ணணும்? நான் ஃப்ரெண்டுங்க சப்போர்ட் பண்ணல. ஒரு பொண்ணுனா கணவன் கூட இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுவா. அதை கூட நிறைவேற்றல. நம்ம புருஷனே இல்ல. ஒரு கோயில தேட்டர் கூட கூட்டு போலன்னா புருஷனா இருக்கிற என்னடா அர்த்தம் இருக்குது? நம்ம எதுக்கு சம்பத்தி பண்ணணும்? இப்ப என்னடா பண்ண? ஒரு வயசு வரைக்கும் தாண்டா தகப்பேன் புள்ளலாம். இப்போ கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ குடும்பஸ்த, உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்தாச்சு. வயசான காலத்துல அவரை நீ பாத்துக்கலாம், அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம். அதுக்காக இப்படி வரோஜல் எல்லாம் கொண்டு கொடுக்க கூடாது. இப்படி கொடுத்த எந்த ஒரு குடும்பமும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அப்படி கொடுத்தவங்க சந்தோஷமா வாழ்ந்தது இல்ல. சொன்னா கேளு, கொடுக்காத நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்லு, உங்களுக்கு மாசம் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் தாரேன்னு சொல்லு. ஆனா ஏடிஎம் கொடுத்துட்டு ஒட்டுமொத்த சம்பளத்தை அவர் கையில கொடுத்துட்டு அசிங்கப்பட்டு நின்றாரு. ரோகிணி, கிஷோர் சொல்றது சரிதானுங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க தினம் நிம்மதி இல்லாம இருக்க முடியும். இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நேற்று சடங்கு வீட்டுக்கு போனோம். உங்க கையில கொஞ்சம் காசு இருக்க போய் தானே மொய்யெல்லாம் கொடுக்க முடிஞ்சதே. இதே உங்க அப்பா கிட்ட காசு போச்சுன்னா உங்களுக்கு தோணுன மாதிரி தான் பண்ண முடியுமா? இல்ல, யோசித்து பாத்துக்கிடுங்க. இதுல உங்க மரியாதையும் அடங்கி இருக்கு. சரிதான், ஆனா அவர் சம்மதிப்பாரான்னு தெரியலையே. ஏன் ஆம்பளை தானே நீ? சொல்லிட்டு போறேன், ஏடிஎம் எல்லாம் கொடுக்க கூடாது. அப்படி ஏதாவது சண்டை என்ன போட்டா தனி கொடுத்தன போறேன்ட்டு வந்துரு. தனி கொடுத்தனமா? ஏன்டா தனி கொடுத்தது உனக்கு என்ன பதறுது? என்னமோ நல்ல குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏய், நீ தனியா போறதா உருப்படுவ? இல்ல, அது மட்டும் முடியாது. அது மட்டும் முடியாதா? ஏய், தனி கொடுத்தனா மட்டும் ஏன்டா உனக்கு இவ்வளவு பயம் வருது? ஏன் இவங்க பயப்படுறாங்க? அது சம்மதிக்க மாட்டாரப்பா. ஏன் மதன் வெளியில வரல? அவன் வேற, நான் வேற. புரியல சொல்லு. அவன் வேற, நான் வேற. இதுக்கு மேல என்கிட்ட நீ எதையும் கேட்காத. அடிச்சுட மாட்டேன் ராஸ்கல். உன்னே சொல்றா. அவன் வேற, நீ வேறனா? அப்ப நீ நினைச்ச புள்ள இல்லையா? நான் நினைச்ச புள்ளதான்.
அதனாலதான் பயப்படுறேன். என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல அவன் பிள்ளை தானே? ஆமா ஆமா ஆமா. ஏதோ பெரிய ரகசியத்தை மறைக்கிறாரே. இல்ல, வாங்கிட்டு இந்த உண்மை தெரிஞ்சுக்காம நாங்க இருந்து போக மாட்டேன். உண்மையை சொல்லு, நீ யாரு? நான் யாருன்னா நான் நினைச்ச பிள்ளைதான். ஏன் உருவத்தை பார்த்து உனக்கு தெரியல? நான் எங்க அண்ணன் ஒண்ணு போல இல்ல. அதனால தாண்டா இன்னும் சண்டை அதிகமா இருக்குது. உங்க அண்ணன் மாதிரி தான் இருக்க, உங்க அப்பன மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா முதல்ல என்ன எவ்வளவு துணிச்சல வெளியில வந்தா நீ வர மாட்டேங்கிற. இல்ல, இவன் நல்ல சிவப்பிள்ளதான். ஆனா எங்க அம்மா தான் யாரோ இருக்கணும். டேய் சொல்ல போறியா இல்லையா? டேய் போயிரு, நீ கொண்டு விட்டுட்டல, நீ கிளம்பு. ரகினி நீ உள்ள போ, உள்ள போ சொன்ன. உண்மை சொல்லுடா, யார் நீ? நீ நல்ல சோப்புல தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்காக உங்க அப்பாக்கு நீ இப்படி பயப்பட? உலகத்துல எந்த பிள்ளைய தப்பு பண்ணிக்கு இப்படி பயப்படாது. பயம் இருக்கும், மரியாதை கலந்த பயம் இருக்கும். ஆனா உனக்கு மரியாதை இந்த மாதிரி தெரியல. பயம் அப்படி குடி இருக்குது, உன் உடம்பு ஃபுல்லா குடி இருக்குது. அப்படிதான் நீ தப்பு எதுவும் பண்ணிருக்கியா? இல்லாத தப்பு சொல்லி உன்னை மிரட்டுறாரா? என்ன இளவுன்னு சொல்லி தொலைடா. நீ நானும் 10 வயசுல இருந்து ஒன்னாவே இருக்கும். வயசும் நமக்கு 30 ஆக போகுது. ஏன்டா இன்னும் நீ என்ன நம்பாம என்கிட்ட ரகசியத்துல மறைச்சிட்டு இருக்க? எனக்கு ஒரு சந்தேகம். நீ ஹாஸ்டல்ல படிக்கும் போது எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா வருவாங்க, உன்னை பக்கம் உங்க அம்மா வரல. நீ முடிஞ்சு நீ ஹாஸ்டலுக்கு வரும்போதெல்லாம் பயத்தோடய வருவேன், நான் பாத்துருக்கேன். ஒரு வாரம் அந்த மரண பயத்துல நீ வெளியில வரமாட்டேன். நான் உன்கிட்ட ஜாலியா விளையாடுறத வச்சத பார்த்துதான் நீ சதஞ்ச நிலைக்க வருவேன். நீ முடிஞ்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் போது உனக்குள்ள பயம் வரும். அதெல்லாம் எதுக்கு? ஹாஸ்டலே வீட்டுக்கு போகணும்னு சந்தோஷத்துல இருக்கும் போது நீ மட்டும் போக மாட்டேன்னு அடம்பிடிப்ப. ஏன்? சரி, அதாவது சின்ன பிள்ளைங்களை விட்டுலாம். ட்ரைனிங் எடுக்கும் போது நீ அப்படிதான் இருந்த. கமிஷனரா இருக்க, கமிஷனர் போஸ்டிங்ல இருக்க அப்படின்னு இன்னும் உனக்குள்ள ஒரு பயம் இருக்குன்னா அப்ப பெரிய தப்பு நீ ஏதோ பண்ணிருக்க. அப்படிதானே? இன்னைக்கு உங்ககிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்காம நான் இருந்து போகவே மாட்டேன். உன் உயிர் நண்பன்டா. நீ எனக்கு துரோகம் பண்ற, என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ண தெரிஞ்சும் கூட நான் உன்னை விட்டு விலகி போனேன். சொல்லுடா. இல்ல, நீ என் சரிசன போட்டதுல வந்த, அது எனக்கும் தெரியும். நான் உன்னை காட்டி கொடுத்தேன். இல்ல, நான் கெட்டிக்க போறவனு தெரிஞ்சு நீ அவகிட்ட வம்பிழுத்த. அவ புருஷனை கோவப்பட்டன தவிர உன் ஃப்ரெண்டா உன்னை அடிச்ச இல்ல. அப்ப கூட உன்னை என் ஃப்ரெண்டா தானடா பார்த்தேன். எவ்வளவோ பிரச்சனை பண்ணுன, எவ்வளவோ துரோகம் பண்ணுன. நான் உன்னை விட்டு தூரம் போனேன். நீ கெட்டவனு சொல்லி என் குடும்பமே உங்கள்கிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. நான் உன்கிட்ட சேராம இருந்தேனா, உனக்கு போஸ்டிங் கொடுக்காம இருந்தேனா, நீ எப்படியாவது முன்னேறணும், நல்ல நிலைக்கு வந்தேன்னு ஆசைப்பட்டேன். அதனால தாண்டா உங்ககிட்ட எனக்கு விஷயத்த சொல்ல முடியல. என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவனி ஒருத்தன் எனக்கு தெரியும். எந்த நிலைமையை விட்டு பார்க்காதவனி ஒருத்தன் தான் எனக்கு தெரியும். அதனால தாண்டா உங்ககிட்ட நான் சொல்ல முடியாம தவிச்சேன். என்னால சொல்ல முடியாது, என்ன விட்டுறேடா. டேய், இந்த உலகத்துல நம்மளை பத்தின ரகசியம் ஒருத்தருக்காவது தெரிஞ்சிருக்கணும்டா. அது ஒண்ணு முழுசா நம்புறவங்களா தான் இருக்கணும். என்ன நம்புறல சொல்லு, அது எப்பேற்பட்ட ரகசியம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன். என் மேல சத்தியம், என் பிறக்க போற குழந்தை மேல சத்தியம். சொல்லு. இல்லடா சொல்லு. அது வந்து நான்